பூத்துருக்கண்டி. இது வந்து பெரிய ரோஸ். இஞ்சால பாருங்க, இது வந்து பட்டின் ரோஸ் தான். பாருங்க பாருங்க இப்படி பிஞ்சும் பிடிச்சிட்டு அவரை வந்து நட்டுறாங்க. அவரை வந்து நட்டது இப்போ பாருங்க பூத்து பிஞ்சு பிடிக்குதுஞ்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஆங்கரும் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு முன்னு தான் நிற்கிறோம். நாங்கள் இந்த வீடியோவில் என்னதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்னுடைய வீட்டு தோட்டத்தையும் அதோடு வந்து எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் வந்து ரோஜா தோட்டம் வச்சுக்கிறோம். அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு வந்து லைட்டாக மழை பெய்தோன்றிருக்கு. இதில் பாருங்க நாங்கள் வந்து ஒரு அப்பிள் மரம் மட்டும் நட்டுறாங்க. அதுக்கு கீழே ரோஸாவும் நட்டுருக்கிறோம். அதையும் வந்திருக்கு. அதோட வந்து எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கும் நல்ல முன்பக்கம் நிறைய பூத்திருக்கு. அதையும் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அப்படியே கண்டினியூவாக பாருங்க இதுதான் எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது பூந்தோட்டம். ரோஸா வந்து பாருங்க எப்படி பூத்திருக்கண்டி. இது வந்து பெரிய ரோஸ். இஞ்சால பாருங்க, இது வந்து பட்டின் ரோஸ் தான். பாருங்க இது வந்து தான் கூட நாங்கள் நட்டுருக்கிறோம். இஞ்சால பாருங்க, இது வந்து வேறு வெரைட்டியில் உள்ள ரோஸா. இது வந்து பட்டின் ரோஸில் வந்து மஞ்சளும் வெள்ளையும் கலந்தது தான். அங்கால பார்ப்போம் என்னென்ன பூ இருக்குன்னு சொல்லி. இஞ்சால பாருங்க, இது வந்து மஞ்சளில் வந்து பாருங்க நல்ல அந்த கொத்தாக இருக்குது பாருங்க. இஞ்சால வந்து வெள்ளைன்னு நட்டுருக்குறோம், வெள்ளை ரோஸும். ஆனால் பட்டின் ரோஸ் தான் நாங்கள் கணக்கு நட்டுக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு பட்டின் ரோஸ். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் வந்து நாங்கள் பட்டின் ரோஸ் தான் நட்டுருக்கிறோம். அதோட வந்து இது வந்து நல்ல ரோஸில் வரும் குங்கும கலரில் இருக்குது பாருங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ரோஸை பாருங்க, இது எந்த அளவு கொத்து மாதிரி பூத்துருக்குன்னு இங்கே நல்லா சூம் பண்ணி கேட்டுறேன் பாருங்க. இது வந்து பாருங்க, இந்த ரோஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அதோட இஞ்சால பாருங்க குங்கும கலரில் நல்ல கொத்து மாதிரி பூத்து, நல்ல ரோஸ்லேயே வந்து நல்ல கொத்து மாதிரி ரோஸ் வந்து பூத்துருக்குது. இஞ்சால வாழைக்குட்டியும் வந்துருக்கு பாருங்க. இதுதான் எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறது ரோஸா தோட்டம். இதில் வந்து பாருங்க புதினா ஒன்று நட்டுருக்குறோம். இஞ்சால பாருங்க முன்னுக்கு வந்து நாங்கள் கல் அடுக்கி கல் அடுக்கி தான் நாங்கள் வச்சுருக்குறோம். ஓகே, அப்போ பார்த்துருப்பீங்க. இது வந்து இனித்தான் பூக்க போகுது. இதே நல்ல வடிவான பூ. நான் பவுத்து முடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அப்போ நாங்கள் போய் எங்களுடைய வீட்டு தோட்டத்தை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. லைட்டாக இப்போ வந்து மழை தூறிக்கொண்டிருக்கு பாருங்க. முன்னுக்கே நாங்கள் வந்து கத்தரி தான் நட்டுருக்குறோம். கத்தரி வந்து இனி பூக்க போகுது. இஞ்சால வந்து அவரை நட்டுருக்கோம். அதுக்காக இனித்தான் வருது. இது வந்து செரி மரம். நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டினேன்னா இது வந்து பீச். பாருங்க இதில் காய் இருக்குது. இங்கே காய்ச்சிருக்கு. இப்போ தான் இங்கே போன வருஷம் வந்து நல்ல பழம் படுத்தா, அதே மாதிரி இந்த முறை நல்ல காய் காய்ச்சிருக்கு. ஓகே, நாங்கள் பார்ப்போம். இஞ்சால வந்து அவரை நாங்கள் நட்டுருக்கிறோம். இதில் பாருங்க தக்காளி தான். இது வந்து கொடி தக்காளி தான். பாருங்க இது பூத்து பிஞ்சும் பிடிச்சிட்டு இங்கே பாருங்க இப்படி இருக்கு, பிஞ்சும் பிடிச்சிட்டு. இதில் வந்து கரிமிளகா கண்டு நட்டுறாங்க பாருங்க, பூத்துருக்குது. அதோட இஞ்சால வந்து அவரை வந்து நட்டுறாங்க. அவரை வந்து நட்டது இப்போ பாருங்க பூத்து பிஞ்சு பிடிக்குது. இங்கே சின்ன அவரைக்காய் வந்துருக்கு பாருங்க. அதோட நாங்கள் சோழன் நட்டுருக்குறோம். இஞ்சால வந்து அவரையும் தக்காளியும் கூட நட்டுருக்குறோம். எல்லாம் பூத்து காய்ச்சி கொண்டிருக்கு. பூத்து சின்ன சின்ன காய் இருக்குது தக்காளியில் பாருங்க. இஞ்சால வந்து கவுப்பியும் பூசணியும் போட்டிருக்கிறோம். இது வந்து நாங்கள் சலாட் போடுறதுக்கு சலாட் இதுதான் நட்டது. ஆனால் நல்லா வளர்ந்துட்டுது பாருங்க. இஞ்சால கோவா நட்டுருக்கிறோம். கோவா வந்து எல்லாம் இது இந்த கோவா வந்து நல்லா வருது பாருங்க. அதோட இஞ்சால வந்து பொன்னாங்கானி நட்டுருக்குறோம். இப்போ வந்து லைட்டாக மழை பெய்தோன்னு இருக்குது பொன்னாங்கானி. இஞ்சால வந்து இது அப்பு. இஞ்சாலையும் பாருங்க தக்காளி தான் நட்டுருக்குறோம். தக்காளி கொஞ்சம் நாங்கள் கூட நட்டுனாங்க இந்த முறை.
ஏண்டா பிரியாணி அதுகள் போடுறேன்னு சொன்னால் தக்காளி தான் கூட யூஸ் பண்ணுறோம், அதால் தக்காளி கூட போட்டுனாங்க. இதில் வந்து வெங்காயம் நட்டுனாங்க பாருங்க, வெங்காயம் நல்லா வந்துருக்கு. இது வந்து சலாட்டில் தான் பாருங்க, இதில் மண் போட்டு நல்லா இது வெங்காயம், இது வந்து பெரிய வெங்காயம் தான் நட்டுருக்கு, இப்போ தான் வந்து கொண்டிருக்கு. இதில் பாருங்க உங்களுக்கு கொண்டு காட்டணும் பண்ணா, இதுதான் வந்து உருளைக்கிழங்கு நட்டுனாங்க, நல்லா வந்து கொண்டிருக்கு பாருங்க. இதில் நட்டுருக்கு, இஞ்சால நட்டுருக்கு. இது வந்து நிறைய மண் போட்டு 2 பக்கம் கல் அடிக்கி கீழே வந்து சருகு போட்டிருக்குறோம், இலகுலிகள் எல்லாம் போட்டு மேலே வந்து மண் போட்டு தான் இந்த உருளைக்கிழங்கு நட்டுருக்கு. ஏன்னு சொன்னால் நல்லா கிழங்கு விழுமை பற்ற. இதில் பாருங்க வண்டி நட்டுருக்கேன். இது வந்து சிவத்த கலர் வண்டிக்காக தான். இது வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி விதைகள் எடுத்து நட்டுருக்கிறோம் பாருங்க. இது வந்து சிவத்த கலர் வண்டி, சிவப்பு தஞ்சாருங்க, தண்டு வந்து சிவப்பாக இருக்குது. பச்சை வண்டி என்றால் தண்டு வந்து பச்சையாக இருக்குது, இது சிவப்பண்டோடைய சிவப்பாக இருக்குது. ஓகே, அங்கால போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கிரேப்ஸுன்ற ஒரு இது தானே. இந்த லாஸ்ட் இயர் நாங்கள் இந்த தோட்டம் ஒன்று போனாங்க, அதுவும் வந்து நல்லா வருது, இப்போ தான் துளிர்த்து கொண்டிருக்குது. அதோட பாருங்க இதுலேயும் வந்து நாங்கள் இந்த இது நட்டுனாங்க பாருங்க, எப்படி வந்திருக்குன்னு. ப்ளூபெர்ரி நல்லா காய்ச்சிருக்கு, இதையும் காய்ச்சிருக்கு. இஞ்சாலையும் வந்து இப்போ தான் காய்ச்சி கொண்டிருக்கு. ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி, மல்பெர்ரி 3 நட்டுருக்கோம். இங்கே பாருங்க, இது வந்து ரெட் கலரில் தான் பாருங்க பழுத்து முடிய. இங்கே எப்படி இருக்குன்னு இதில் வந்து நல்ல காய வச்சிருக்கு, இனித்தான் பூக்க இது இனித்தான் பழக்கப்போ. இதுதான் வந்து ப்ளூபெர்ரி பாருங்க எப்படி காய் பாருங்க. இந்த மரம் இது வந்து இந்த ஊரில் அந்த லாபிள் காய் இருக்குல்லோ, ஸ்ரீலங்காவில் எல்லாக்கெல்லாம் இந்த லாபிள் காய் மாதிரி தான் இது காய்க்கும். இங்கே காய்ச்சிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட், செம டேஸ்ட். இதில் நட்டுருக்கிறேன் பாருங்க, வந்துருக்கு இப்போ தான். இதில் வந்து இந்த முறை அப்பளும் பூத்து இருக்குது, காய்க்குதான் என்னென்று சரியில்லை. இப்போ அப்போ மிஞ்சால வந்து அத்தி மரம் தான். அத்தி மரம் பாருங்க நல்ல சடைச்சு வந்துருக்குங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அத்தி மரம் காய்ச்சிருந்தா காட்டுறவங்க. அத்தி மரம் இப்போ தான் நல்லா சடைச்சு வருது, இனித்தான் காய்க்கும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோஸா வந்து எங்களுடைய வீட்டு முன்னுக்கு நல்லா பூத்துருந்தா, அப்போ அதுதான் அவங்களுடைய பயந்து கொள்ள உண்டு. மற்றது வந்து எங்களுடைய வீட்டு தோட்டத்தின் அப்டேட் பண்ணி தரணும் எடுத்தேன். ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.